தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ தூயில் அணை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஓமையோ அன்றே செவிடோ அனதலோ ஏம பெரு தூயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்த மாமா என் மாதவன் வைகுந்த நாமம் பலவும் நவின்றலோரும் பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்று திருப்பாவை 9வது பாசுரம். திருப்பாவை பள்ளி எழுச்சியில் 4வது பாசுரம். பளிங்கினால் கட்டப்பட்டு ரத்னங்கள் சுவர்களில் பதிக்கப்பட்ட மாளிகை, அது தூமணி மாடம். குற்றமே இல்லாத, தோஷமே இல்லாத ரத்னங்கள் பதிக்கப்பட்ட மாடம். அந்த மாளிகையின் உள்ளே சுற்றிலும் விளக்குகள் ஒளி வீசுகின்றன. அகில் சாம்பிராணி போன்ற நறுமணப் பொருட்களின் மனம் வீசுகிறது. மென்மையான பட்டு மெத்தையில் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். எங்கள் மாமன் மகளே, மணிகள் பொருத்தப்பட்ட உன் மாளிகையின் கதவை திற என்று வெளியில் இருப்பவர்கள் சொல்ல, உள்ளே இருப்பவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. பின் அவளுடைய தாயிடம், மாமீர், உங்கள் மகளை எழுப்ப மாட்டீர்களா? உங்கள் மகள் என்ன ஊமையா? பதில் சொல்லவில்லையே. செவிடா? நாங்கள் பேசுவது அவள் காதுகளில் விழவில்லையா? அல்லது சோம்பல் எல்லைமீறி போய்விட்டதா? சிறை வைக்கப்பட்டிருக்காளோ? ஏதாவது மந்திரத்துக்கு வசப்பட்டுட்டாளா என்று கேட்க, என் மகள் நாமங்களை சொல்ல கேட்டால் எழுந்து விடுவாள் என்று சொல்கிறாள் அந்த பெண்ணின் தாயார். மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று நாமங்களை சொல்கிறார்கள். மேலும் மேலும் பல நாமங்களை சொல்லிவிட்டோம், நீங்கள் உங்கள் மகளை எழுப்புங்கள் என்று கூறுகிறார்கள். இப்போது விளக்க உரையை பார்க்கலாம். 6வது பாசுரத்தில் பாகவத பிரபாவம் தெரியாமல் ஒருத்தி இருந்தால் அவளை எழுப்பினார்கள். 7வது பாசுரத்தில் அது தெரிந்தும் மறந்து இருந்தால் அவளை எழுப்பினார்கள். 8வது பாசுரத்தில் எல்லாரும் வரவில்லையே என்று காத்து கொண்டிருந்தாள் ஒருத்தி, அவளை எழுப்பினார்கள். இந்த 9ஆம் பாசுரத்தில் இருக்கிறவளை இவள் சீதையோட நிலையில் இருந்தாள் அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்லுவாள். திருமந்திரத்தில் நமக சப்தம்,
அதோட பொருள் என்னன்னா, நான் எனக்குரியவன் அல்ல. பிரணவத்தோட அர்த்தம் என்ன? ஸ்ரீமன் நாராயணனுக்கே இந்த ஜீவாத்மா அடிமை. அதுக்கு அடுத்து வர நமக அர்த்தம் என்ன? எனக்கு வழி நான் அல்ல, வேறொருவர் வழி அல்ல, பகவானே வழி. இந்த நமகாவின் பொருள் சீதை மனதிலையும் ஆழமாக இருந்தது. அதுபோலவே இந்த பெண்ணோட மனசுலையும் ஆழமாக பதிந்திருந்தது. சீதையை ஆஞ்சநேயர் அசோகவனத்தில் சந்திக்கிறார். ராமரை பற்றிய விவரமெல்லாம் சொல்கிறார். சீதையும் ரொம்ப தன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் தெரிவித்து கொண்டு, ரொம்ப நாள் என்னால் காத்திருக்க முடியாது, 1 மாதத்துக்குள்ளே என்னை ராமர் மீட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்கா. அப்போ ஹனுமான் ஒரு விண்ணப்பம் பண்ணுறார். நீங்கள் என்னுடைய முதுகில் ஏறிக்கொண்டா ராமர்கிட்ட என்னால் உடனே அழிச்சுன்னு போயிட முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சீதை என்ன சொல்கிறான்னா, இந்த லங்கையை விட்டு போகணும் அப்படின்னா எனக்கு யாரோட உதவியும் வேண்டாம். நான் என்னோட கற்போட பலத்தினால லங்கையை எரிச்சிட முடியும். நான் நினைத்த மாத்திரத்தில் என்னோட ஸ்ரீராமரை அடைஞ்சிட முடியும். ஆனால் ராமர் லங்கையை அழித்து என்னை காப்பாற்றினார் என்றால் அது அவருக்கு ஒக்கும். அப்படிங்கிற ஒக்கும்னா அது அவருக்கு ஏற்றது, அது அவருக்கு பெருமைன்னு கூட அவர் சொல்லலை. அது அவருக்கு ஏற்றது, அது அவர் செய்ய வேண்டிய செயல், நான் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறா. இந்த நமக நிஷ்டையில் இருக்கிறாள் இந்த பாகவத பெண் பிள்ளை. நாமாக முயற்சி செய்து பகவானை அடைவதில்லை, நானாக பிரபத்தி செய்து பகவானை அடைந்தேன் என்றும் நினைக்கக்கூடாது. பகவான் ரட்சித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு அனுபவத்தை கொடுக்க வேண்டும். கண்ணன் என் வீட்டுக்கு அனுபவத்தை கொடுப்பார். நானாக எதுவும் செய்ய மாட்டேன். பக்தி யோகம், கர்மயோகம் எதுவும் செய்ய மாட்டேன். அது என்னோட ஸ்வரூபத்துக்கு ஏற்றதில்லை அப்படின்னு சொல்கிறா. அந்த நிஷ்டையில் அவள் இருக்கிறாள். சரி, ஏன் ஆண்டாள் முயற்சி செய்கிறாள்? தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்றாராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு போன பாசுரத்தில் பாடினாளே. அப்படின்னா படுத்திருப்பவளின் நிலையை மகாவிஸ்வாசம் என்று சொல்வார்கள். ஆண்டாளுடைய நிலையை பிராப்பியத்துக்கு துவரிக்கை என்பார்கள். அதாவது நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய துடிப்பு, உற்சாகம், அடைந்தே ஆக வேண்டும் என்ற தவிப்பு வேண்டுமல்லவா? தூமணி மாடத்து பெண்ணுக்கு எப்போது அடைவோம் எப்போது அடைவோம் என்ற துடிப்பு இல்லை. சரணாகதின்னா என்ன? எனக்கு ஒரு விஷயத்தில் ஆசை உள்ளது, அதை பகவானால் தான் தர முடியும், வேறு யாராலும் தர முடியாது. அவரிடத்தில் மிகுந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வேன். எனக்கு வேறு வழி இல்லை, நீங்களே தந்து அருள வேண்டும் என்று பிரார்த்திப்பது தான் சரணாகதி. ஆண்டாள் என்ன நினைக்கிறான்னா, கிடைப்பதற்கு மிகவும் அரிதான விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஊர் பெரியவாள்லாம் நம்ம கண்ணனை சந்திக்க அனுமதிப்பார்கள்னு நாம் நினச்சி கூட பார்த்ததில்லை. இத்தகைய அரிய விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளால் யமுனைக்கரைக்கு போக முடியும், பகவானை சந்திக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த அனுபவங்களை, கிருஷ்ணானுபவத்தை அடைய துடிப்பு இருக்க வேண்டும் அல்லவா? எப்படி உனக்கு இந்த வாசனை, பஞ்சுமத்தை இதெல்லாம் ரசிக்கிறது? கிருஷ்ணனை பிரிந்திருக்கிறதுனால எங்களுக்கு இது எதுவுமே பிடிக்கலையே. வேண்டாம், தூங்காதே, நாம் எல்லாருமாக சென்று பகவானை சேவித்து பிரார்த்திக்க வேண்டும், எழுந்து வா என்று அவளை அழைக்கிறாள். மாமன் மகளே அப்படின்னு ஆண்டாள் ஏன் சொல்கிறா? ஆண்டாளுக்கு எப்பவும் கிருஷ்ணன்கிட்ட அளவில்லாத பக்தியும் பிரேமையும் இருக்கிற கோபிகளை பார்த்தா ஒரு ஆசை வருமா. இவர்களில் ஒருத்தியோட எனக்கு இரத்த உறவு இருந்தால் எவ்வளவு நன்னா இருக்கும். நான் இவாளுக்கெல்லாம் இவாளில் யாராவது ஒத்திக்கு அக்காவாவோ தங்கையாவோ இல்லது மகளாவோ ஏதாவது ஒரு உறவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுவாளாம். அந்த ஆசையை இந்த பாகவதோத்தமையை மாமன் மகளே அப்படின்னு கூப்பிட்டு நிறைவேற்றிக்கிறாள். இப்படி ஒரு ஆசை பலருக்கு இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். கூரத்தாழ்வாருக்கு இப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னு சொல்லுவாள். ராமானுஜர்கிட்ட அவரோட சிஷ்யர்கள்லாம் போய் கூரத்தாழ்வானுக்கு முதலியாண்டான் மேலே பொறாமை அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்கிறா. முதல்ல ராமானுஜர் நம்பலை. கூரத்தாழ்வான் முதலியாண்டான் 2 பேரையுமே ராமானுஜர்
சமமாக தன்னோட அத்தியந்த சிஷ்யர்களாகத்தான் பார்த்தார். பின்னால் ஒரு நாளைக்கு எதுக்கு இருக்கட்டும்னு கூப்பிட்டு கூரத்தாழ்வார்கிட்ட இது உண்மையா அப்படின்னு கேட்டார். கூரத்தாழ்வார் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னார். ராமானுஜருக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ கூரத்தாழ்வார் சொன்னார், முதலியாண்டான் உங்களுக்கு மாமன் மகன், இரத்த சம்பந்தம் உடையவர். அப்படி ஒரு சம்பந்தம் தங்களுடன் எனக்கு இல்லையே, அதனால் எனக்கு முதலியாண்டானை பார்த்து பொறாமை அப்படின்னாராம். ராமானுஜர் கூட சந்நியாசம் ஏற்றபோது எல்லாவற்றையும் விட்டேன்னு சொன்னவர் முதலியாண்டானை தவிர என்று சொன்னாராம். எதனாலன்னா, முதலியாண்டான் அப்படிப்பட்ட பாகவத உத்தமர். அவரோட சம்பந்தம், ஆத்மபந்தம், பந்தம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது ராமானுஜருக்கு தேவைப்பட்டது. பெரிய பாகவதருங்கிறதுனால திருமாலையில் தொண்டருடைய பொடியாழ்வார் ஒரு இடத்துல உறவு மற்றொருவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எந்த இடத்துல சொல்கிறாருன்னா, ஒரு திவ்ய தேசத்தில் நான் பிறக்கலை, எனக்கு அங்கே உறவினர் கூட இல்லை. எதனால் அப்படி சொல்கிறாரான்னா, இப்போது ஒரு உறவினர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் அவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிற சாக்கிலையாவது ஸ்ரீரங்கம் போகலாம். கல்யாணத்துக்கு வந்தவா எல்லாரும் போகிறாளேன்னு பெருமாளை அப்படியாவது தரிசனம் பண்ணலாம். நம்மளுக்கெல்லாம் எப்படி மனசு இருக்குங்கிறத அவர் சொல்கிறார். அப்படி ஏதாவது ஒரு சம்பந்தம் ஒரு திவ்ய தேசத்தோட ஒரு பாகவதரோடு இருந்தால் அப்போ நமக்கு பகவான் மேலே மனசு போகுமே அப்படிங்கிற ஆதங்கத்தில் சொல்கிறார். அதனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு திவ்ய தேசத்தோட ஒரு சம்பந்தம், ஒரு பாகவதரோட ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறத எல்லா பக்தர்களுமே விரும்புகிறா. அந்த மாதிரி தான் ஆண்டாளும் இங்கே இந்த பெண் மாமன் மகளாக நமக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிக்கிறா. அந்த தூமணி மாடத்து தோழி அப்பொழுதும் எழுந்திருக்கவில்லை. அதனால் இந்த பெண்கள் தாயார்கிட்ட, மாமி அவளை நீங்கள் எழுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. அப்பவும் கொஞ்சம் நேரம் போகிறதே தவிர அந்த பொண்ணு எழுந்திருக்கவே இல்லை. வெளியில் நிற்பவர்கள்லாம், மாமி உங்கள் பொண்ணு ஊமையா, செவிடா, இது எல்லை மீறிய சோம்பலாக இருக்குது, தூக்கமாக இருக்குது, இவள் ஏதாவது காவலில் வைக்கப்பட்டிருக்காளா, இல்லை ஏதாவது வசியம் இருந்து கொடுத்துருக்கா, இல்லை யாராவது மந்திரம் போட்டாளா அப்படின்னு அடுக்கடுக்காக கேட்குறா. அதுக்கு அந்த பெண்ணோட தாயார், பகவானுடைய நாமங்களை சொன்னால் என் பெண் உணர்வு பெறுவாள், வீழ்த்து கொள்வாள் அப்படின்னு சொல்கிறா. பாகவத பெண்களும் மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று பகவானுடைய திருநாமங்களை சொல்கிறார்கள். இந்த இடத்தில் என்று என்று அப்படின்னு சொல்கிறா. அதாவது என்னென்னா, பகவானோட நாமங்களை பல முறை சொல்ல வேண்டும், பல நாமங்களை சொல்ல வேண்டும். ஏன்னா பகவான் அவரோட குணங்கள் எண்ணிலடங்காதவை. அந்த மாதிரியான எண்ணிலடங்காத குணங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது, கணங்களாக இருக்குது. அப்படிப்பட்ட நாமங்களை நாமும் பல முறை திரும்ப திரும்ப விதம் விதமாக அழகாக சொல்லலாம். அப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சி இவாள்லாம் அழகாக பகவானோட நாமங்களை சொல்கிறா. என்ன நாமங்களை சொன்னான்னா, மாமாயன், மாதவன், வைகுந்தன். அவர் வைகுண்டநாதன், ஈரேழு புவனங்களையும் படைத்து காப்பவர், அத்தகைய மேன்மையானவர். அவர் எதற்கு கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாகிறார். அதாவது யசோதை உரலோடு தாம்பினால் கட்டினாலே அதற்கு எப்படி அவரே உட்படுகிறார் இல்லையா? அதனால் என்னத்தை காட்டுறார்? தன்னோட எளிமையை, சௌலபியத்தை காண்பிக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் மாதவன், மகாலட்சுமியோட கணவர். மகாலட்சுமியோடு கூடியிருக்கும்போது தான் சரணாகதியை ஏற்கிறார். இப்படிப்பட்ட இனிமையான நாமங்களை, அவருடைய விருத்தாந்தங்களை, சேஷ்டிதங்களை, குணங்களை எல்லாத்தையும் நினைத்து நினைத்து நாமங்களை பாடினார்கள். நாமத்தின் மகிமையால், இனிமையால் இந்த பெண்ணும் பாகவத கோஷ்டியில் சேர்ந்து கொண்டாள்.